புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு இந்த ஊரே உங்களை பார்த்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது நடுவுல நான் எதுக்கு? நீங்களே சந்தோஷமா இருங்க. லக்ஷ்மி, எங்க அக்கா இதுவரைக்கும் எங்களுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அப்ப என்ன மறந்துரு. செல்வம், வெற்றியும் நந்தினியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். நான் பண்ற முறை தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு. எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியாது. இப்ப நம்ம ஊரை விட்டு ஓடி போனாலும் எங்க அப்பா நம்மளை தேடி வந்து பிரிச்சிருவாரு. நம்ம தப்பு செஞ்சிட்டோம். எங்க அப்பா சொல்ற பேச்சை கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. எங்க அக்கா இதுவரைக்கும் எங்களுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அப்ப என்ன மறந்துரு. என்ன என்ன காரியம் பண்ண பாத்திருக்க? என் நேரத்துக்கு நான் வரலனா என்ன ஆயிருப்ப? எதுக்கடி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ண? என்னடி, எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனம்? நான் செஞ்ச தப்புக்கு நீ எங்க தண்டனை அனுபவிக்கணும்? நீ வெற்றி மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் உயிரோட இருந்தா தானே உன்னை செல்வம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் போயிடுறேன். ஆரஞ்சிருவேன். முட்டாள்தனமா பேசுன நானே உன்னை கொன்னுட வேண்டி. யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும்டி. எனக்கு சத்தியம் பண்ணு. சொல்றேன்ல, சத்தியம் பண்ணு. அக்கா, என்னால தானே உனக்கு எல்லா பிரச்சனையும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணடி அக்கா, சத்தியம் பண்ணு. பண்ணடி. இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்காக எக்காரத்தை கொண்டு ஓ வாழ்க்கையை தொலைச்சிடாதக்கா. நீ நல்லா இருக்கணும்க்கா. அழாதடி. நீ அழக்கூடாதுன்னு தாண்டி நான் இதெல்லாம் பண்றேன். அழாத அக்கா, அழாத. அழாதடி. இந்த வீட்டோட மூத்த மருமகன். நியாயமா இந்த வீட்டோட வரவு செலவெல்லாம் என்கிட்டதான் இருக்கணும். நான் வீட்டுக்கு வந்த உடனே அவகிட்ட இருக்கிற சாவி கொத்தை என்கிட்ட வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? நான் சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இடைஞ்சல அது லக்ஷ்மி இருக்கா. அவளுக்குதான் இந்த மொத்த குடும்பமும் ஜாடரா போட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்குதான் அது நடக்குது நானும் பார்க்க தானே போறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்.
அண்ணே அண்ணே என்னண்ணே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் அண்ணியும் மருதமலை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சினிமாக்கு போறேன்னு சொன்னீங்களே, போகலையா? போகலடா. ஏன்னு? தேன்மொழி இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லிட்டா. அதுக்குதான் இங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா. இப்போ உங்க மூட எப்படி மாத்திரம் பாருங்க. என்னடா இது? இதுவா, நம்ம வடக்கி பாலம் சீன் இருக்கான்ல, ஆமா, அவன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். அவன் தான் கொடுத்தான். அண்ணே இது மத்த சென்ட் மாதிரி இல்லண்ணே, இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அப்படி என்னடா ஸ்பெஷல் இதுல இருக்கு? அதுவா, புதுசா கல்யாணமானவங்க போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க. அட போவனே, எனக்கு வெக்கமா வருது. ஒரு சென்ட்டை அடிச்சா புருஷனை பொண்டாட்டி அடிக்க கூடாது, கடிக்க கூடாது. இப்படி ஒரு சென்ட்டை யாராவது கண்டுபிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணே அண்ணே, என்னென்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா. இத போட்டுட்டு போங்க. அசத்துன வந்தா பேசுனா, சென்ட்ட கையில கொடுத்தான், எல்லாம் சரி. அது என்ன போகும்போது அப்படி ஒரு இழுப்பு இழிச்சிட்டு போறான். தேனு சரி, இத அடிச்சிட்டு தான் போவோம். தென்மொழி தேன்மொழி யா. தேனு தாப்பால் எல்லாம் போட்டாச்சா? தேங்க்ஸ். இருக்கட்டும், பரவாயில்ல. தேனு ஒரு நிமிஷம் இரு. எனக்காக இந்த பாலை எடுத்துட்டு வந்த. நீ சொல்லிருந்தா நானே அங்க வந்து பாலை வாங்கி குடிச்சிருப்பேன்ல. இது உங்களுக்கு இல்ல, எனக்கு. குடி குடி குடி. பாவம், நீ தான் காலையில இருந்து நிறைய வேலை செஞ்சிருக்க. ராத்திரியில பால் சாப்பிட்டு படுத்தா காலையில எழுந்தது ரொம்ப தெம்பா இருக்கும். கொஞ்சம் தள்ளுங்க. போமா. தேனு அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல, அது வந்து இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. நமக்கு குழந்தை பிறந்தா வெற்றியும் லட்சுமியும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. இல்ல முறைக்காத. இத நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நமக்கும் வயசாயிட்டு போது தேனு. காலாகாலத்துல குழந்தைய பெத்துக்கிட்டாதான் உண்டு. அதுக்குதான் கதிரி சென்ட் கொடுத்தான். இரு காட்டுறேன். பத்தியா, இது ரொம்ப வாசனையா இருக்கு. நான் இதை அடிச்சும் எவ்வளவு வாசனையா இருக்கு பார். நீ கண்டுக்காம இருக்கியே. இதெல்லாம் நல்ல வக்கனியா பேசுங்க. நான் வந்ததுல இருந்து வீட்டு சாவி கொத்து வேணும்னு கேக்குறேன். லக்ஷ்மி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சீங்களா? நான் ஒன்னும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவ இல்ல. நான் ஏன் உரிமையை தானே கேக்குறேன். மூத்த மருமக என் கிட்டதான் வீட்டு சாவி இருக்கணும். முதல்ல அதை எனக்கு எப்படி வாங்கி கொடுக்கலான்னு பாருங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறத பத்தி எல்லாம் யோசிப்போம். இல்ல தேனு, வீட்டு பொறுப்பு உன் கையில இருந்ததுன்னா உனக்கு தான் வேலை பலு அதிகமாயிடும். அதே மாதிரி நீ ஃப்ரீயாவும் இருக்க முடியாது. இப்பதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கு. கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் இத பத்தி யோசிக்கலாமே. சமாளிக்கிறது பாரு, ஆளும் மண்டையும். என்ன தேனி யோசிக்கிற? எனக்கு தெரியுமே, நான் சொன்னது சரின்னு தானே உனக்கு படுது. போகாத ஊருக்கு நல்ல வழிய சொல்றீங்க. இப்பவும் உங்க தம்பி பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கணுங்கிற அக்கறையில தான் நாம குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றீங்க.
நான் அந்த அர்த்தத்துல சொல்லல தேனு. நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் ஏன் கைக்கு சாவி கொத்து வந்ததுக்கு அப்புறமா தான் மத்ததெல்லாம். அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தேனு இரு தேனு, சொன்ன கேளு தேனு. தேனு 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 தேனு, நான் சொல்றத கேளுமா தேனு, தூக்காதமா தேனு. தேனு ஐயோ, படுத்த உடனே தூங்கிட்டாலே. இவன் மறுபடியும் டிராக்டர் சவுண்ட் ஆரம்பிச்சிட்டாளா? கொல்லிவாய் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறேன்டா. பக்கத்துல இருந்தும் என்னால எதுவும் செய்ய முடியல. செல்லுல அதாவது ஒரு கைய உடைஞ்ச மாதிரி இருக்கு. இனிமே பிரச்சனையே இல்லை. புது செல்லு, புது சிம்மு, கலக்கரடா கதிர. லக்ஷ்மி நீ சொன்ன மாதிரி முதல்ல இந்த நம்பரை சக்திவேல் அண்ணனுக்கு கொடுக்கணும். 9845. ஐயோ, அவரோட நம்பர் ஞாபகம் இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? சக்திவேல் அண்ணன் ஃப்ரெண்டு அனுஷ்காவோட நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இருடி. என்னடி? இரு, ஏதோ ஃபோன் வந்திருக்கு. என்ன? ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. யாராவது டெலி மார்க்கெட்டிங்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வர வேலையே இல்ல. போனை கட் பண்ண, நம்ம போலாம். ஏய், மார்க்கெட்டிங் காரங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? சக்தியும் மார்க்கெட்டிங்ல தான் இருக்காரு. ஹலோ ஹலோ, பேசுறது அனுஷ்கா தானே? ஆமா, நீங்க? நான் கிணத்து கடவுல இருந்து கதிர் பேசுறேன். ஏங்க, சக்திவேல் தம்பிங்க. ஓ, நீங்களா? எப்படி இருக்கீங்க கதிர்? நான் நல்லா இருக்கேங்க. அப்புறம் இன்னைக்கு தான் புது சிம் கார்டு, புது ஃபோன் வாங்கினேன். இதுதான் என் நம்பரு. இதை சக்திவேல் அண்ணன் கிட்ட கொடுத்து பேச சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த லைப்ரரியனை பத்தி விசாரிச்சிங்களா? இல்லைங்க, இன்னும் விசாரிக்கலைங்க. என்ன கதிர் நீங்க? உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா இப்படிதான் அசால்ட்டா இருக்கிறதா? சாரிங்க, வெயில் காலத்துல தான் கயிறு ஃபேக்டரியில ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த டென்ஷன்ல தான் இதை விசாரிக்க முடியல. அப்போ நான் வேணா ஃபோன் பண்ணி அடிக்கடி ஞாபகப்படுத்தவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சக்திவேல் அண்ணனோட ஃப்ரெண்டு நீங்க. உங்களுக்காக இந்த வேலையோட வேலையா சீக்கிரம் விசாரிச்சு சொல்றேங்க. பேச்சா இல்லாம செயலையும் காட்டுவீங்க நம்புறேன். கண்டிப்பா அந்த லைப்ரரியனை பத்தி விசாரிச்சு சொல்றேங்க. ஆனா நீங்களும் மறக்காம உங்க செல்லுக்கு வந்திருக்கிற அந்த நம்பருக்கு சக்திவேல் அண்ணனை கொஞ்சம் பேச சொல்லுங்க. கண்டிப்பா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி பேச சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. போன்ல யாரு? சக்தி தம்பி கதிர்டி. புது நம்பர் வாங்கியிருக்காராம். அதை அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்து பேச சொல்றாரு. அப்ப இந்த நம்பரை காரணமா வச்சு ஒரு நாள் ஃபுல்லா சக்தி கிட்ட பேசிட்டு தான் இருக்க போற. ஒரு நாள் இந்த விஷயத்தை சப்பனாக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? இதை வச்சு சக்தியை காலம் ஃபுல்லா என் பக்கத்துலயே இருக்க வைக்க போறேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. வண்டி எடு. மாமா, காஃபி இந்தாங்க. காஃபி இந்தானே. ஏன் மாமா, முன்னாடி எல்லாம் நீங்க ரெண்டாவது தடவை காஃபி கேட்கவே மாட்டீங்களே, இப்ப 2 நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன புது பழக்கம்? மாமா, 40 வயசுக்கு மேல பால் சம்பந்தப்பட்டது அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாம ஆயிடும் மாமா. லட்சுமி, கொஞ்சம் கிட்டவாமா. உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன். 2 நாளா காஃபிங்கிற பேர்ல தேன்மொழி ஒண்ணு கொடுத்தால, அதை குடிச்சு நாக்கு செத்து போச்சுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் ருசியாவே சாப்பிட்டு பழகிட்டேன். அதான் அவ ஏதாவது வேலையில் இருக்கும் போது உங்ககிட்ட காஃபி கேட்டு வாங்கி குடிக்கிறேன். மாமா, மாமா, ஊர்ல
ஊர்க்காரங்க வந்திருக்காங்க மாமா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நிக்கிறீங்களா? உட்காருங்க. இல்ல பரவாயில்லையா? என்ன பூசாரி தலைமையில எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க? ஏதாவது நன்கொடை கோயிலுக்கு வேணுமா? நீங்க கோவிலுக்கு கொடுத்த பணமே இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. நாங்க நன்கொடை எல்லாம் கேட்டு வரல. நம்ம ஊரு சக்தி மாரியம்மன் கோவில், அதான் நம்ம அம்மா கட்டின கோவில், 12 வருஷமா பூச்சாடாம இருக்கு. அம்மா நல்லா இருந்த வரைக்கும் விரதம் இருந்து அவங்க முன்ன நின்னு தீபம் ஏத்தி வச்சு பூச்சாட்டி திருவிழாவை நடத்தி வச்சாங்க. அம்மா பார்த்து பார்த்து கட்டின கோயிலுங்கய்யா. இத்தனை வருஷமா திறக்காம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாம இருந்ததால இத்தனை வருஷமா திருவிழாவை நடத்தாம விட்டுட்டோம். இப்பதான் 1க்கு 2 மருமகா வந்துட்டாங்களே. அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி இந்த திருவிழாவை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்ககிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கோம். நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு ஏன் அனுமதி எதுக்கு? திருவிழாவை நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். திருவிழாவை அம்மா தான் விரதம் இருந்து ஆரம்பிச்சு வைப்பாங்க. அவங்க நல்லா இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம 18 பட்டியும் மெச்சுற அளவுக்கு நம்ம கோவில் திருவிழாவை நடத்தணும். இத்தனை நாள் உடம்பு சுகம் இல்லாம அம்மா இருந்தாங்க. இப்பதான் 2 தங்கமான மருமகளுங்க வந்துட்டாங்களே. ஆஹா, நல்ல சந்தர்ப்பம் தானா வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான் தான். என்னதான் விரதம் இருந்து திருவிழாவை ஆரம்பிச்சு வைக்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மெதுவா அந்த சாவி குத்த நம்ம கைக்கு வர வைக்கணும். புரிஞ்சு போச்சு. நம்ம ஊர் பெண்களுக்காகவே வள்ளியம்மா அந்த கோயிலை கட்டினா. வழக்கமா ஆண்கள் தான் பூச்சாட்டி கோயில் திருவிழாவை கொண்டாடுவாங்க. பெண்கள் முன்ன நின்று நடத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த கோயிலே அவ கட்டினா. வள்ளியம்மைக்கு உடம்பு சுகம் இல்லாதனால இத்தனை வருஷமா கோயில் திருவிழாவை நடத்தாம இருந்தீங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு 2 மருமகளுங்க வந்துட்டாங்க. அவங்கள வச்சு திருவிழாவை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, சரியா சொன்னீங்க. உங்க மனசு மாதிரியே உங்களுக்கு நல்ல மருமகளுங்க அமைஞ்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லட்சுமி அம்மா தான் முதல்ல வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்த உடனே பல வருஷமா எந்த அசைவும் இல்லாம இருந்த அம்மா மெல்ல மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே வீட்டுக்குள்ள அடப்பட்டு இருந்த நீங்க இப்பதான் மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஊர்ல உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க தயங்கின நிலைமைய மாத்தி தேன்மொழி அம்மாவை தங்கவேல் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்படி தொடர்ந்து நல்லதே பண்ணிட்டு இருக்கிற லட்சுமி அம்மாவுக்கு இந்த வீட்டோட பாரம்பரியத்தை மரியாதைய தேன்மொழி அம்மா விட்டு கொடுப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கோம். லட்சுமி அம்மாவே விரதம் இருந்து இந்த திருவிழாவை முன்னே இருந்து பூச்சாட்டி நடத்தி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஐயா. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கயா? என்ன பெரியவன, லட்சுமி பூச்சாட்டி அம்மன் கோயில் திருவிழாவை ஆரம்பிச்சு வைக்கிறதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்லப்பா? என்னங்கப்பா இதெல்லாம் போய் ஏன்பா என்கிட்ட கேக்குறீங்க?